ஹாய் மக்களே, நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, மசாலா கொல்லை வரனால புடவை எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி எங்கள் மாமியாருக்கு வந்து சாமி வரும் அங்காளம்மா. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு புடவை எடுக்கிறதுக்காக நாங்கள் கிளம்புனோம். போயிட்டு திராட்சையும் முந்திரியும் சாமி கும்பிட்றதுக்காக வாங்கினேன். இந்த புடவை வந்து எங்கள் மாமியார் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நல்லாயிருக்கா இந்த கலர் வந்து. ஆல்ரெடி இந்த இதில் எங்கிட்ட பச்சை கலர் இருக்குது, இதே சேம் மாடலில். சரி, இது வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். எங்கள் மாமியாருக்கு ஒன்று, எனக்கு ஒன்று நான் வாங்கினேன். இது வந்து 230 தான் இதோட ரேட்டு வந்து. பட் நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது. ஸோ சண்டே கட்டலான்னு சொல்லிவிட்டு இது நான் போட்ட கோலமும் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு சுத்தமாக கோலமே போட தெரியாது. ஒன்றுமே ஜீரோலேருந்து இந்த அளவுக்கு நான் போடுறேன்னா எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஓகே, நான் கூட கோலம் போட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நான் கடைக்கு போயிட்டு வந்து வீட்டில் வேறு பாத்திரம் இருந்துச்சு. நாங்கள் வீட்டுக்கு வரவே 10 மணி ஆகிடுச்சு நைட்டு. ஸோ வந்தோடனே பாத்திரம் இருந்துச்சு. ஸோ பாத்திரத்தை விளக்கிட்டு இருந்தேன். அப்படியேவும் கொஞ்சம் ஆனால் போய் ஒரு 1 ஹவர் இருந்துச்சு. அங்கே என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. என்ன ஃபங்க்ஷன் தெரியல, ஆனால் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. துணிக்கடையில் எல்லாத்துலேயும் வந்துட்டு நிறைய பேர் சாமிக்கு புடவை எடுக்க தான் வந்திருந்தாங்க. சரி, அதனால் வந்ததே லேட்டாக. நான் ரொம்ப சீக்கிரமாக எழுந்துக்கிறதுனால தூக்கமே இல்லை. ஒரு நாளைக்கே 4 ஹவர்ஸ் தான் தூங்குற மணிக்கே இருக்குது எனக்கு. ஸோ அதனால் வந்தோடனே பாத்திரத்தை விளக்கிட்டு கொஞ்சம் பாத்திரம் தான் இருந்துச்சு. ஏன்னா மார்னிங் நான் விளக்கிட்டே போயிட்டேன். பாத்திரம் எல்லாமே விளக்கிட்டு போயிட்டதுனால கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதை விளக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அடுப்பு மேலே அந்த கோலம் போட்டதெல்லாம் நைட்டு நான் எப்போயுமே க்ளீன் பண்ணிட்டு தான் படுப்பேன். ஏன்னா மார்னிங் மறுபடியும் எழுந்து போடணும்னு சொல்லிட்டு நைட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் படுத்தேன் நான். ஆனால் அந்த கோலம் மாவு வந்து போவே இல்லை. எப்படி சொல்கிறது, அந்த துணியில் அப்படியே ஒட்டிட்டு மறுபடியும் நம்ம க்ளீன் பண்ணுறப்ப வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அதை வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணியை தொட்டு தொடச்சி எடுத்தேன். ஃபுல்லாகவே அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ஈர துணியை போட்டு தொடச்சிட்டு காஞ்ச துணி இருக்கும், அந்த துணியை வச்சு நல்லா தொடச்சினா அந்த ஈரம்லாம் இல்லாமல் சீக்கிரமாக காஞ்சிரும். ஏன்னா கிச்சனில் ஃபேன் இல்லைல்ல, ஸோ காய லேட் ஆகிறதுனால நம்ம சாதா அந்த ஈர துணி இல்லாமல் இருக்கும்ல, காஞ்ச துணியை எடுத்து தொடச்சிட்டு இருந்தேன் நான் கவுண்டர் டாப்பை. பட் கிச்சனை க்ளீனாக வச்சா மார்னிங் எழுந்து வேலை செய்யறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாளைக்கு வேறு வெள்ளிக்கிழமை. நான் இந்த வாரம் தான் பூஜை சாமான் விளக்குனேன். ஸோ அதனால் நான் சிவராத்திரிக்கு விளக்கலை. ஏன்னா நல்லா தான் இருக்குது பூஜை சாமான். ஏன்னா திங்கட்கிழமை தான் நான் விளக்குனேனே. ஸோ அதனால் நல்லா இருக்கனால நான் பூஜை சாமான் விளக்கலை. நாளைக்கு வந்து சிவராத்திரிக்காக ஈவினிங் மேலே கோவில் போகணும். ஏன்னா அங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக. ஸோ எங்கள் நியர்பையில் இருக்க கோயிலுக்கு போகணும். வீடெல்லாம் பெருக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நடு வீட்டில் போட்ட கோலத்தை பெருக்கி எடுத்துட்டேன். ஏன்னா மார்னிங் போடணும்னு சொல்லிட்டு அதுவும் ஃபுல்லாக பெருக்கிட்டேன். அதான் சொன்னேன்ல, நான் உள்ளே சாமிக்கிட்ட போட்டிருக்க கோலத்தெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் நான் க்ளீன் பண்ணுவேன். நடு வீட்டில் இருக்க கோலம் மட்டும் வெளியவும், நடு வீட்டில் இருக்க கோலம் மட்டும் அன்னைக்கே க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் கோலம் போடுவேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கவே நைட்டு ஒரு 11:30 மணி ஆயிடுச்சு. 11:30 மணிக்கு தான் தூங்கினேன். இது வந்து நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணோம். என்னென்னா, நம்ம வீடியோ போடுறோம். ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து வீடியோ போடுறேன். ஆனால் அது நம்மளுடைய ரிலேஷனோ இல்லை வந்து தெரிஞ்சவங்களோ வந்து, ஏன் இந்த வேலை உனக்கு, ஏன் வீடியோ போடுற, ஏன் வீட்டில் பண்ணுறதெல்லாம் போடணுமா அப்படி இப்படின்னு ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறது எனக்கு தெரியல. எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன். ஆனால் அதை வந்து அவங்க வந்து அது ஒரு இதுவாக பார்க்குறாங்க. வேறு வேலை இல்லை போல் அப்படின்னா, எனக்கு வேறு வேலை இல்லைன்னு அவங்களுக்கு என்ன தெரியும். நம்ம வந்து இருக்கிற டைமை சரி ஓகே இது மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லா, எனக்கு பிடிச்சிருக்கனால இந்த விஷயம் நான் பண்ணுறேன். ஆனால் சில பேர் வந்து அதை நம்ம என்னமோ வேலை வெட்டி இல்லாத மாதிரி இந்த வீடியோலாம் போடுறது அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அது கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்குது. பட் நான் எதுவுமே ரியாக்ட் பண்ணுறது இல்லை அவங்கக்கிட்ட. சரி ஓகே, நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு என்னப்பா பைத்தியம், நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்க அப்படின்ற மணிக்கு தான் தோணுச்சு. இப்போ ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க பண்ணுறாங்க. அப்போ மற்றவங்க வந்து அதை சப்போர்ட் பண்ணலன்னா கூட சொல்லக்கூடாது. ஓகே, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நேரடியாக பேச மாட்டேங்கிறாங்க, பின்னாடி பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது உங்கள் ரிலேஷன் இந்த மாதிரி பேசி என்ன ரிப்ளை பண்ணீங்க அப்படின்னு ஷேர் பண்ணிக்கோங்க என்கிட்ட. ஸோ இது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன், ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கே பார்க்க நல்லாயிருக்கு. என்னடா இதுவே நார்மலாக நான் வீட்டில் இருந்தேன்னா நைட்டு மோஸ்ட்டாக பாத்திரம் விளக்கிட்டு படுத்துருவேன், இல்லைனா விளக்காமல் படுத்துருவேன். ஏன்னா சோம்பேறி சொன்னேன்ல, நான் தான் இப்போ ஏதோ பூஜை பண்ணுறதுனால ரெகுலராக வந்து நல்லா வேலை செஞ்சிட்ருக்கேன். என்னையே என்ன நம்ப முடியலை.
காலையில் இன்றைக்கி அப்புறம் இது மார்னிங் எடுத்தது. ஸோ மார்னிங் வந்து நான் 2:30 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஏன் 2:30 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா, இன்றைக்கி ஃப்ரைடே கண்டிப்பாக சாமிக்கு ஏதாவது நான் செஞ்சே ஆகணும். டெய்லியும் வந்துட்டு இந்த திராட்சை சாக்லேட்டு இப்படிலாம் குத்தி ஏமாற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கண்டிப்பாக செஞ்சாகணும்னு சொல்லிட்டு கேசரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2:30 மணிக்கு எழுந்திரிச்சேன். 2:30 மணிக்கு எழுந்திரிச்சு நேற்று தலை குளித்தேன், இன்றைக்கும் தலை குளிச்சேன்னா எனக்கா தும்மல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணுறது? வியாழன் வெள்ளி எப்பயுமே தலை குளிப்பேன். பட் இயர்லி மார்னிங் குளிக்கிறனால பனியாக இருக்குல்ல, அதனால் கோல்டாகிட்டுருக்கு. அப்புறம் ஆஃபீஸ் போனாலும் ஏசி. ஸோ அந்த தலையில் அந்த ஈரம் இருந்துகிட்டே இருக்கும்ல, நான் தோட்டாமையே சரி சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிட்டு இருக்கேன். ஸோ அது இன்னுமே தலைவலி ஆக்கும். அப்புறம் வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு தூங்கலாமா அப்படின்னு எனக்கே நிறைய டவுட் இருந்துச்சு. நான் வந்து நிறைய யூடியூபர்ஸை பார்த்தேன். என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே தூங்கக்கூடாது விளக்கேற்றிட்டு அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. பட் எனக்கு வந்து பர்சனலாக ஒருத்தவங்க சொன்னாங்க, தூங்கலாம். பட் வந்து நீ வந்து சாமி கும்பிட்ட உடனே போய் தூங்கக்கூடாது. ஒரு இப்போ நம்ம நான் 4:30 மணிக்கு விளக்கேற்றுறேன்னா 7:30 8 மணி வரைக்குமே வந்து நான் வீட்டில் இருக்க வேலைங்கள்லாம் பார்ப்பேன். என்னென்ன பெண்டிங் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு 8 மணிக்காக நான் படுப்பேன். ஏன்னா 10:30க்கு நான் ஆஃபீஸில் இருக்கணும். ஸோ 8 o'clock நான் போய் தூங்குவேன். 8 to ஒரு 1.5 hour தூங்கணும். ஏன்னா நான் தூங்கலைன்னா அப்புறம் ஆஃபீஸில் போய் தூங்கி வலிவேன். அதனால தான் நான் அந்த 2 hours கூட தூங்குறேனே. ஆட்டோமேட்டிக்காக அது கண்ணு சொருவிடும். 8 மணி வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. 8 மணிக்கு மேலே தான் போய் படுத்து தூங்குவேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால சாம்பிராணி புகை போட்டுட்டு இருந்தேன் வீட்டில். ஸோ போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெள்ளி செவ்வாய் 2 நாள் கம்பல்சரி நான் சாம்பிராணி புகை போட்டுருவேன். அப்புறம் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் பார்த்திங்கன்னா சுண்டல் தாளிச்சிட்டு அப்புறம் தக்காளி சாதம், அப்பளம். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வேணும். நேற்றே என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க இன்றைக்கி இதை செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். நான் சுண்டலை வந்து வேக போட போகிறேன். தக்காளி தொக்கு செஞ்சுட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். பட் இதுவும் இந்த குக்கரில் செஞ்சு சாப்பிட்றது என்னமோ நான் செய்கிறது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல். அடிக்கடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தக்காளி சாதம் செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டேன். நான் இந்த குக்கர் வந்து தூக்கவே முடியாது. தக்காளி சாதம் செய்கிற குக்கர் வந்து வெயிட்டாக இருக்கும். என்னோடய அக்கா இந்த குக்கர் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அது வந்து சில்வர் வேறையா, ரொம்ப நம்ம ஸ்பீடில் வச்சோன்னா தீ பிடிச்சிரும். இது வரை ஜம்போ பர்னரு. நான் இந்த அடுப்பு வந்து நான் வச்சுருக்க இது வந்து ஜம்போ பர்னர். ஒரு பர்னர் மட்டும் நல்லா பெருசாக இருக்கும்ல, நம்ம டப்ராலாம் வச்சு செய்யலாம், பிரியாணி டப்ரா. ஸோ அது வந்து தீ வந்து கம்மியாக தான் வைக்கணும். நான் அந்த குக்கரில் போடுறப்ப மட்டும் விசில் வைக்கிறப்ப மட்டும் தீயை கம்மி பண்ணி வச்சுடுவேன் நான். அப்புறம் இன்னொன்று நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இது பீரியட் ஆகிட்டு வந்து விளக்கேற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பர்சனலாக ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. பீரியட் ஆனதுக்கப்புறம் எப்படிங்க விளக்கேற்ற முடியும்? நம்ம சாமி பூஜை அறைக்கே நம்ம போக மாட்டோம். ஸோ பீரியட் ஆனால் எப்படி விளக்கேற்ற முடியும்? பீரியட் ஆனாலாம் விளக்கேற்றக்கூடாது. ஒரு 5 days இல்லை சில பேருக்கு 3 days இருக்கும், சில பேருக்கு 5 days இருக்கும், சில பேருக்கு 7 days வரைக்கும் இருக்கும். ஸோ 7 days வரைக்குமே நீங்கள் பூஜை பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து நார்மல் ரொட்டீன் லைஃப் இருக்கிற மணிக்கே இருந்துக்கணும். ஆனால் நீங்கள் நாள் கணக்கு வந்து 21 நாள்னால் அந்த 7 நாள் வந்து நமக்கு இயற்கையாக வரனால அது கடவுள் வந்து அந்த நம்ம இப்போ 15ஆம் நாள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், 16 நாள் பீரியட் வருது. ஸோ அங்கத்துலேருந்து 7 நாள் நமக்கு போகுதுன்னா நீங்கள் அடுத்து 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 8ஆவது நாள் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், 16ஆவது நாளாக வந்து. ஸோ அந்த மாதிரி தான். மற்றபடி வந்து இது பெரிய விஷயம் கிடையாது. சொல்கிறாங்க கடவுளுக்கு வந்து தீட்டை ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அம்மன் கோயிலெல்லாம் தீட்டானா கூட உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அதனால் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் சுண்டலை தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். எனக்கு பாட்டு வேறு ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. இப்போ என்னென்னா 6 மணி வரைக்குமே 6:30 மணி வரைக்கும் சாமி பாட்டு ஓடிட்டுருக்கேன். 6:30 மணிக்கு மேலே எனக்கு பழைய சாங் ரொம்ப பிடிக்கும். பழைய சாங்னால் மிடில் 80s சாங் வந்து ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னே எனக்கு தெரியல, அடிக்ட் ஆகிட்டேனா என்னன்னு தெரியல. என்னோடய இன்ஸ்டாகிராமில் கூட நான் ரீல்ஸ் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த ஓல்டு சாங் தான் பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட் கூட திட்டுவாங்க, நீ எதுக்கு இந்த ஓல்டு சாங்லாம் பண்ணிகிட்ருக்க, எப்படி தான் இதிலெல்லாம் பண்ணுற அப்படின்னா. எனக்கு அது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் எனக்கு அந்த சொரு கொண்டு போகிறவளே அந்த சாங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்குதுன்னே தெரியல. பட்டு நல்லா இருக்காது. குக்கர் வந்து அவ்வளோதான், விசில் போட்டாச்சு. ஆல்மோஸ்ட்டு எல்லா வேலையும் அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் வேலை செஞ்சுட்டே இருந்தால் நான் செஞ்சுட்டே இருப்பேன் வேலை. ஆனால் செய்யாமல் இருக்குன்னா அப்படியே உட்காந்துருவேன். ஒரு வேலையும் செய்யவே மாட்டேன் நான்.
எனக்கு இங்கே வேலை முடிச்சுட்டு நான் வந்து வேலை முடிஞ்சோடனே போயிடுவேன். போய் என் ஹஸ்பண்டை எழுப்பிட்டு வந்துடுவேன் 7:30 மணிக்கு. இப்போ 7:30 மணிக்கு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். நான் போய் தூங்கிடுவேன். ஸோ அவர் தான் 9:30க்கு என்னை எழுப்புவார். 9:30க்கு எழுந்து மறுபடியும் என் பொண்ணுக்கு பாலாற்றி கொடுத்துட்டு அவளை வந்து கிளப்பிட்டு என் மாமியார் வீட்டில் எடுத்துன்னு போய் அவளை விட்டுட்டு தான் நான் வேலைக்கு போகணும். ஸோ எங்களுடைய ரொட்டீன் லைஃபே இப்படி தான். இதுவே நான் வந்து இந்த பிரம்ம பூஜை இல்லாமல் நார்மலாக ஒரு 7:00 6:00 எழுந்துக்கிற மணிக்கு இருந்தால் வீடியோ எடுக்க முடியுமானே தெரியல. ஏன்னா என் பொண்ணு இருந்தால் எடுக்க முடியாது. அவள் ரொம்ப சேட்டை பண்ணுவாள். அவளுக்கு 4 years தான் ஆகுது. அவள் கொஞ்சம் இந்த வருஷம்தான் ஸ்கூலுக்கு போகிறா. ஸோ ஸ்கூலுக்கு போனால் தெரியும் அந்த அம்மா எப்படி என்னன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான்ப்பா, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அப்பளம் பொரிச்சிட்டேன். ஸோ அதை வந்து கவர் கட்டிட்டு வச்சுட்டா என்னோடய வேலை முடிஞ்சிருச்சு. இன்றைய மெனு வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப டெய்லியும் சிம்பிளாகவே செஞ்சிட்ருக்கேன் நான். என்ன சொல்கிறதுன்னா, டைம் நம்ம வேலைக்கு போகிறோம், இப்படி விதவிதமாக செஞ்சு சாப்பிட்றதுக்கெலாம் டைம் கிடையாது. ஸோ ஈஸியாக ஹெல்த்தியாக என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு பாய். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.